வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் போடாமல் இருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்ததில் கோயில் திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதில் பனியில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனாலேயே போடலை. இப்போ தான் அந்த வீடியோ நான் போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, அம்முக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கம்மல் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம். பார்த்தா நகை விலையெல்லாம் அதிகமாக ஆகிருக்கு. பாருங்கள், எடுத்தது ஒரு சின்ன ஒரு தோடு தான். பெரிய தோடு வந்துட்டு எல்லோரும் கம்மலில் கேட்டிருந்தாங்க, ஏக்கா இந்த தோடு உங்களுக்கு நல்லா இல்லை, அவுத்துருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி வீட்டில் இருக்கல எதுக்கு அவ்வளோ பெருசாக போட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு தோடு எடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அம்முக்கு ஒரு சின்ன ஒரு தோடு எடுத்துட்டோம். பார்த்தாக்கா சின்னோண்டு தான், அதுக்கே இவ்வளோ காசு ஆகிடுச்சு. நாங்கள் எப்பயுமே இந்த கடையில் தான் இங்கே தான் வந்து நாங்கள் வாங்குவோம். நம்ம நாகப்பட்டினத்தில் கேஎஃப்சி வந்துருந்துச்சு. கடை திறந்து ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகுது. தச்சு கூட்டிகிட்டு போக சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். நாங்கள் தான் கூட்டிட்டு போகலாம். ஏன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரங்க மாலை போட்டிருந்தாங்க. அப்புறம் அப்படியே பொங்கல் வந்துச்சு, அப்படியே நாங்கள் ஊருக்கு போகிற வேலை எல்லாம் இருந்துச்சு. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து தான் இப்போ தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். நம்ம இங்கே போய் ஆர்டர் பண்ணிடணும். நம்ம என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு இதில் ஆர்டர் பண்ணிட்டோம்னாக்கா அவங்க நம்பர் படி நம்மளை அவங்க கூப்பிட்றாங்க. நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்களே வந்துட்டு நம்பர் படி கூப்பிடவும் நாங்கள் அம்மு போய் வாங்கிட்டு வந்துருச்சு. தச்சுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு அவர் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மு வாங்கிட்டு வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். அங்கே என்னன்னாக்கா தண்ணி கிடையாது, ஜூஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. தண்ணியே அந்த கேஎஃப்சியில் கிடையாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நாங்கள் தண்ணி வெளியே போய் வாங்கிட்டு வாங்க, ஏன்னா தச்சு ஒரு வாய் வச்சோன்னே அவன் தண்ணிம்பான். அதனால் முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரங்களை தண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். அவங்க வெளியே போய் தண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வரவும் தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். பிள்ளைங்களுக்காக ரொம்ப பிடிக்கும். நமக்கெல்லாம் வந்துட்டு நம்மளாம் காரசாரமாக சாப்பிட்றோம். நம்மளுக்கு இது அந்தளவுக்கு பிடிக்காது, ஏன்னா கொஞ்சம் சப்புன்னு தானே இருக்கும். பிள்ளைங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்குள்ளே சாஸு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சாப்பிட்டான். நாங்கள் வந்துட்டு எப்பயும் கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஏன்னா இது அம்மு வந்துட்டு ஊருக்கு போயிடுச்சுனாக்கா பிள்ளைய கூட்டிகிட்டு போக முடியாதே அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்தாச்சு. நம்மளாம் வந்துட்டு சும்மா சாதா ஹோட்டலுக்கு தான் போவோம். இந்த கேஎஃப்சிலாம் வாங்கிலாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள். ஆனால் இந்த சாஸில் தொட்டு சாப்பிடும் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டோம். இன்னும் எங்கள் வீட்டுக்காரங்களாம் வரவே மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. நாங்கள் வம்பு பண்ணி கூப்பிடவும் வந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு வாங்கினது சாப்பிட்டு சரியாக போயிட்டு அப்புறம் அம்மு மறுபடியும் ஆர்டர் பண்ணி 2வது வாங்கிட்டு வந்துச்சு. சாப்பிட்டுட்டு 2வது வாங்கிட்டு வந்து ஜூஸு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி 2வதும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அப்புறம் எங்களால் சாப்பிடவே முடியல. நாங்கள் எடுத்துக்கிட்டு சரி வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் வந்துட்டு தான் மிச்சத்தை நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள்லாம் கேஎஃப்சி போயிருக்கீங்களா என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.